மூட்டு வலிக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக அமைஞ்சிருது அப்படின்ற தகவல் பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக எந்த விதமான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே பிரிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா மூட்டு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, வாத நோயாளிகள், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுவும் இன்றைக்கி பொதுவாக நிறைய பேருக்கு வாதம் மூட்டில் மட்டும் இறங்கிட்டு இந்த மாதிரி மூட்டு வாதத்தினால வலிகள் அதிகமாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த போன்ஸ்குள்ளே கேஸஸ் அக்யூமுலேட் ஆகிட்டு காலில் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பேஷண்ட்டால் காலை நீட்டி கூட மடக்க முடியாது. பொதுவாக இது பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு மட்டும் வீங்கிக்கும். அதனால் பேஷண்ட்டுக்கு சுத்தமாக காலை ஊனி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் மூட்டு வலி பார்த்திங்கன்னா நீருடைய